எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 11க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 11க்கான காணொளி. முதல் கேள்வி, நவம்பர் 26, 1949 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. இதுக்கு சரியான விடை அரசியல் நிர்ணய சபை. அரசியல் நிர்ணய சபை. அடுத்தது, குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறும் விதிகள். குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறும் விதிகள். இதுக்கு சரியான விடை 5. அடுத்தது, மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை முதல் முறையாக திருத்தப்பட்ட சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை முதல் முறையாக திருத்தப்பட்ட சட்ட திருத்தம். இதுக்கு சரியான விடை 42வது சட்ட திருத்தம். அடுத்து, நான்காவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடையது. அடுத்தது, ஆறாவது கேள்வி, தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம். தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம். இதுக்கு சரியான விடை 6 வருடங்கள் அல்லது 65 வரை. எது முன்னதாக நடக்கிறதோ அது. அடுத்தது, பாராளுமன்றத்தில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? அதாவது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இதுக்கு சரியான விடை 1956. அடுத்தது, அரசியல் அமைப்பு நிர்ணய சபை தன்னுடைய அரசியல் அமைப்பு பணி நிறைவு செய்த நாள் 26 நவம்பர் 1949. அடுத்தது, கீழ்கண்டவைகளில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது? இதுக்கு சரியான விடை 1 மற்றும் இவை இரண்டும். என்னென்னது? பிரதமரின் தேசிய நிவாரண நிதி, தேசிய பாதுகாப்பு நிதி. அடுத்து, 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு தன்மை அன்று? கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு தன்மை அன்று? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நெகிழும் அரசியலமைப்பு. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பற்றி பேசுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பற்றி பேசுகிறது? இதுக்கு சரியான விடை பிரிவு 38. அடுத்தது, 12வது கேள்வி, பின்வருவனவற்றுள் குடியுரிமை தொடர்பான திருத்த சட்டம் இயற்றப்படாத ஆண்டு. பின்வருவனவற்றுள் குடியுரிமை தொடர்பான திருத்த சட்டம் இயற்றப்படாத ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1976. அடுத்தது, வயது வந்தோர் வாக்குரிமை எந்த சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது? வயது வந்தோர் வாக்குரிமை எந்த சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது? இதுக்கு சரியான விடை 61வது திருத்தம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியலமைப்பு பிரிவு மாநில அரசுகளுக்கு கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்க வழிகாட்டுகிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியலமைப்பு பிரிவு மாநில அரசுகளுக்கு கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்க வழிகாட்டுகிறது? இதுக்கு சரியான விடை விதி 40. அடுத்தது, 15வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் முறை அக்டோபர் 1959 எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். அடுத்தது, அரசு நெறிமுறை கோட்பாடுகளை அடிப்படை உரிமைகளை விட மேலானதாக்கிய சட்ட திருத்தம். இதுக்கு சரியான விடை 42வது சட்ட திருத்தம். அடுத்தது, 17வது கேள்வி, மாநகராட்சியின் மேயர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மாநகராட்சியின் மேயர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இதுக்கு சரியான விடை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்தது, 86வது சட்ட திருத்தம் எது குறித்தது?
86வது சட்ட திருத்தம் எது குறித்தது? இதுக்கு சரியான விடை 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி. அடுத்தது 19வது கேள்வி, இந்தியா அரசியல் சட்டத்தின் இதயம் ஆத்மா என அம்பேத்கர் அவர்கள் கூறிய சரத்து. இதுக்கு சரியான விடை 32. அடுத்தது, அனைத்து மாநிலங்களிலும் நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அனைத்து மாநிலங்களிலும் நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1961 62. அடுத்து 21வது கேள்வி, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தொடர்புடைய பட்டியல் எது? கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தொடர்புடைய பட்டியல் எது? இது சரியான விடை ஆப்ஷன் சி பட்டியல் 10. அடுத்து 22வது கேள்வி, 1986ஆம் ஆண்டு யாருடைய தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த குழு லோக்பால் அமைப்பை நிறுவ பரிந்துரை செய்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சி வெங்கட்ராமன். அடுத்தது, சம வேலைக்கு சம கூலி என கூறும் சட்டக்கூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து 39. அடுத்தது 24வது கேள்வி, தேசிய பெண் குழந்தை தினம் கொண்டாடப்படும் நாள். இதுக்கு சரியான விடை 24வது கேள்விக்கு தேசிய பெண் குழந்தை தினம் கொண்டாடப்படும் நாள். இதுக்கு சரியான விடை ஜனவரி 24. இது கொஞ்சம் டவுட்டா இருக்குது. இதுக்கு ஆன்சர் அநேகமாக மார்ச் 8ன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது கொஞ்சம் டவுட்டா இருக்குது. எனக்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டு ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துறேன். அநேகமாக மார்ச் 8 என்பது சரியானதா இருக்கும். அடுத்தது 25வது கேள்வி, வாக்குரிமை வயது வரம்பை குறைப்பதற்காக திருத்தப்பட்ட அரசியல் சரத்து ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 326. அடுத்தது, சட்டக்கூறு 31C இணைத்த சட்ட திருத்தம். இதுக்கு சரியான விடை 26வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 25வது சட்ட திருத்தம். அடுத்தது, எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டும் நெறிமுறைகளை விட அடிப்படை உரிமைகள் முதன்மையானது என்பதனை மீண்டும் உறுதி செய்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மின்ரவ மில்ஸ் வழக்கு. அடுத்தது 28வது கேள்வி, ஜனாதிபதியின் பாராளுமன்ற உரையை தயாரிப்பவர். ஜனாதிபதியின் பாராளுமன்ற உரையை தயாரிப்பவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதம அமைச்சரால் மற்றும் கேபினட்டின் ஒப்புதலோடு. அடுத்தது 29வது கேள்வி, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்களை நியமிப்பவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர். அடுத்தது 30வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மா என பார்கவா கூறியது? முகப்புரை. அடுத்து 31வது கேள்வி, இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அம்சம். இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அம்சம். இதுக்கு சரியான விடை 1, 2, 4 எனது அதிகார பங்கீடு, சுயமாய் செயல்படும் நீதித்துறை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இவை மூன்றும் இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அம்சங்களாகும். அடுத்தது, இந்திய பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்திய பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இது சரியான விடை 1962. அடுத்தது 33வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவரின் மாத சம்பளம். இந்திய குடியரசுத் தலைவரின் மாத சம்பளம் 5 லட்சம் ரூபாய். தற்போது பாத்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம். அடுத்தது 34வது கேள்வி, 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள். 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள். இதுக்கு சரியான விடை 22. அடுத்தது 35வது கேள்வி, இந்தியாவில் எந்த ஜனாதிபதி போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இந்தியாவில் எந்த ஜனாதிபதி போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இது சரியான விடை நீலம் சஞ்சீவ ரெட்டி. அடுத்தது, பாராளுமன்றத்தில்
நிறைவேற்றப்பட்ட பணம் சம்பந்தமில்லாத ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் எத்தனை முறை திருப்பி அனுப்ப முடியும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஒரு முறை. அடுத்தது, ராஜ்யசபையின் துணைத் தலைவரை நீக்கும் தீர்மானம். ராஜ்யசபையின் துணைத் தலைவரை நீக்கும் தீர்மானம். இதுக்கு சரியான விடை சபைக்கு வருகை புரிந்து 23 உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆதரித்தல். அடுத்தது, தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எந்த ஆண்டு நாடாளுமன்ற சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 2005. அடுத்து 39வது கேள்வி, பின்கண்ட உயர் நீதிமன்றங்களில் எந்த நீதிமன்றம் அதிக மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் தலைமையகமாக விளங்குகிறது? இதுக்கு சரியான விடை கவுஹாத்தி. அடுத்தது 40வது கேள்வி, பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் மீண்டும் 5 ஆண்டுகள் என்று கூறிய சட்ட திருத்தம் எது? இது சரியான விடை ஆப்ஷன் சி, 74வது, மன்னிக்கவும் 44வது சட்ட திருத்தம். அடுத்தது, தற்போது தலைமை நீதிபதி உள்பட இந்திய உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 30. உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் உள்ளனர், தலைமை நீதிபதி உள்பட. அடுத்தது 42வது கேள்வி, தேர்தல் ஆணையம் தொடர்பான சரத்து. இதுக்கு சரியான விடை ஆர்டிகல் 324. அடுத்தது, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மாத சம்பளம் தற்போது ரூபாய் 2,80,000. ரூபாய் 2,80,000. அடுத்தது 44வது கேள்வி, எந்த ஆண்டு சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆகஸ்ட் 29, 1947. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 73வது திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? பஞ்சாயத் ராஜ். நீதி மறுபரிசீலனை என்பது சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது. அடுத்தது, பல்வந்தராய் மேத்தா கமிட்டி பரிந்துரையின்படி பஞ்சாயத் ராஜ் அமைப்பு எதனை கொண்டது? இது சரியான விடை கிராமம், வட்டம் மற்றும் மாவட்ட அளவில். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 11வது அட்டவணை பின்வருவனவற்றுள் எதை பற்றி குறிப்பிடுகிறது? இது சரியான விடை பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்கள் குறித்து. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட குறைந்தபட்சம். நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட குறைந்தபட்சம், இதுக்கு சரியான விடை 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 11க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 11க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.